எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நம் மீது இறைவனின் சாந்தியும் சமாதான வட்டமாக. இஸ்லாத்தின் 5 கடமைகள் யாவை? இஸ்லாத்துடைய 5 கடமைகள் கலிமா, தொழுகை, நோன்பு, சக்காத், ஹஜ். இந்த 5 தான் இஸ்லாத்துடைய 5 கடமைகள், 5 தூண்கள் அப்படின்னு சொல்லப்படுது. கலிமா அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். வணக்கத்திற்குரியவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை. முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹுவின் தூதராக இருக்கிறார். இப்படி சொன்னால் மட்டும்தான் முஸ்லீமாக ஆயிடலாம். ஒரு மாற்று மதத்துலேருந்து வராங்கன்னா இந்த இதை சொன்னாலே அவங்க இஸ்லாத்துக்கு வந்தவங்க ஆயிடுவாங்க. நம்ம இது ஆரம்பத்தில் நம்ம இஸ்லாத்தையே இருக்கனால அதனுடைய அருமை நம்ம தெரியாமல் நம்ம இருக்கோம். இறைவனை நம்புவது தான் உறுதியாக இருக்குது. அல்லாவை நம்புவோம், அதில் உறுதியாக இருக்கிறது தான் கலிமா. தொழுகை என்பது அல்லாஹ் என்ன சொல்கிறாருன்னா நேரம் குறிக்கப்பட்டதாக இருக்குது. 5 நேரம் கடமை. 5 நேரம் சுபு, லுஹர், அசர், மஹரிப், இசா. இந்த 5 நேரம் தொழுகை தான் நமக்கு கடமையாக்கப்பட்டிருக்கு. 50 நேரம் சொன்னாங்களாம். அதான் ரசூல் வந்து 5 நேரம் ஆக்கி நம்ம கொடுத்துருக்காங்க. ஆனால் அதுவுமே நமக்கு தொழுகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. தொழுகைங்கிறது நேரம் குறிக்கப்பட்டிருக்கு. அல்லது தூங்கி எந்திரிச்சோன்னு தூக்கம்னுக்கு அல்லாவுடைய தானே மறக்கடிக்கப்பட்டது. அந்த இதில் எந்திரிச்ச உடனே நம்ம அல்லாவை வழிபடணும். அப்படி தான் 2 ஆப்ஷன் சொல்லப்பட்டிருக்கு. அந்த தொழுகை யாருக்காகனா அல்லாஹுக்காக மட்டுமே இருக்கணும், பிறருக்காக இருக்கக்கூடாது அப்படின்னு இஸ்லாம் நமக்கு சொல்லி காமிக்கப்படுது. தொழுகும் போது தான் மானக்கேடான விஷயத்திலேருந்து உங்களை பாதுகாக்கும் அப்படின்னு அல்லாஹ் வாக்குறுதி கொடுக்குறான். அல்லாவுடைய வாக்குறுதி ஒரு நாளும் பொய்யாகாது. அதனால் நீங்கள் தொழுகும் போது தான் தவறு செய்கிறதுக்கு நீங்கள் பயப்படுவீங்க. அந்த தவறு செய்து உங்களை நீங்கள் திருத்திக்கிடுவீங்க அப்படின்னு அல்லாவே வாக்குறுதி கொடுக்கும்போது அது உண்மையாகும். அப்புறம் நோன்புங்கிறது கட்டாயமாக ரமலான் மாதத்தில் வைக்கக்கூடிய நோன்பு. 30 நோன்பு வைக்கணும். அதுதான் நமக்கு இஸ்லாம் சொல்லியிருக்கு. வேறு என்ன நோன்பு அப்படின்னா பிறை 13, 14, 15 திங்கள், வியாழன். அப்புறம் அல்லாவுக்காக நேர்ந்து இன்னைக்கு நோன்பு வைக்கிறோம் அப்படின்னு அல்லாவுக்காக நேர்ந்து தான் வைக்கணும். வேறு எந்த ஒரு முன்னோர்களுக்கோ அவளியாமார்களுக்கோ யாருக்கும் நம்ம வைக்கக்கூடாது. அல்லாவுக்காக மட்டுமே இந்த நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கு நமக்கு. சக்காத்து. அப்புறம் 4வது சக்காத் அப்படின்னா சக்காத் ஏழை வரி அப்படின்னு சொல்லப்படுது. இஸ்லாத்தில் நம்ம இந்த 11 மாதம் சம்பாத்தியம் பண்ணி அந்த ரமலானுடைய மாதத்தில் அந்த சக்காத்து நம்ம கொடுக்க போகிறோம். கொடுக்கையில் ஏழைகள் யாருமே கஷ்டப்படாமல் அந்த மாதம் சந்தோஷமாக இருந்து நோன்பு நோட்டு சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக இஸ்லாமியர்கள் அந்த மாதத்தில் வாரி எல்லாருக்குமே வழங்குவாங்க. 30 நோன்பு அதுதான் கடமையாக்கப்பட்டிருக்கு நமக்கு. அப்புறம் அல்லாவுக்காக நேர்ச்சி செய்து நம்ம வைக்கலாம். மற்றபடி இது நமக்கு இதில் அல்லாவுடைய இதுக்காக தான் நம்ம வைக்கணும். ரமலான் நோன்பு நமக்கு கட்டாயமாக வைக்கணும். அந்த இதில் நம்ம அதிகமாக சக்காத்து கொடுக்கும். சக்காத்து எப்படின்னா நம்ம சேர்த்து வச்சதில் ஒரு வருஷம் இந்த ரமலான் போல் அந்த ரமலான் அதை கணக்கிட்டால் கரெக்டாக வரும். அப்படி நம்ம அந்த சக்காத்தை நம்ம கணக்கிட்டு ஒரு பெண்ணுக்கு ஒரு 10-11 பவுன் வச்சுருந்தா அதுக்கு மேலே இருந்தால் சக்காத்து கொடுக்கணும் அப்படிங்கிறது. வெள்ளி ஒரு 600 கிராம் மேலே வச்சுருந்தா நம்ம சக்காத்து கொடுக்கணும். அதுமாதிரி ரூபாய் அந்த 1 வருட காலமாக அந்த ரூபாய் நம்மள்கிட்ட இருந்தால் கால்நடைகள், விளைச்சல்கள் அதெல்லாம் கணக்கிட்டு நமக்கு கொடுக்க சொல்லுது. நம்ம சும்மா சாதாரண மனிதர்கள் நோம்பில் ஃபித்ரா அப்படின்னு 2.5 கிலோ அரிசிக்குள்ளே துட்டு நம்ம கொடுக்கலாம். கோதுமை அரிசி அப்படி கொடுக்கலாம். அது எல்லா முஸ்லீம் கடமையாக்கப்பட்டிருக்கு. சக்காத் என்பது பணக்காரர்கள் மேலே மட்டும் வசதி இருக்காங்க, நல்லா எல்லாம் வச்சுருக்காங்க அப்படின்னா அவங்க அந்த சக்காத் ஏழை வரி கொடுத்து சமுதாயத்தில் அது எதுக்கு கொடுக்கும், எப்படிப்பட்ட கொடுக்கணும்னா கேட்குறவுக்கும் அஞ்சுவாங்க, யாரும் கொடுக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஏழைகளை போய் பார்த்து கொடுக்கணும் தான் சக்காத்து. துட்டை வசூல் பிரித்து வச்சுக்கிட்டு அது வர்றவங்க போகிறவங்களுக்குலாம் கொடுக்கறது நமக்கு சக்காத்து கிடையாது. அது மேலும் பிச்சைக்காரர்கள் உருவாக்கக்கூடிய வழியை தான் ஏற்படும். அதனால் ஒருத்தவங்க இந்த வருஷம் நம்ம அவங்கள ஏற்றி விட்டோம்னா அடுத்த வருஷம் அவங்க சக்காத்து கொடுக்குற அளவுக்கு அவங்கள கொண்டு வரணும். அதுதான் சக்காத்து அப்படின்றது. அதுக்கப்புறம் ஹஜ்ஜி அப்படின்னா அது உடலும் நலமாக இருந்து அதுக்கு வசதி வாய்ப்பு இருந்து அப்படின்னா ஹஜ்ஜி செய்ய சொல்லுது. ஹஜ்ஜினா மக்காவுக்கு போவாங்கள்ல, அதை நம்ம இஸ்லாம் செய்ய சொல்லுது. உடலும் நல்லா இருந்து உங்களுக்கு பணம் இருந்தால் அப்படின்னா போகலாம். ஆனால் இப்போ உள்ள மக்கள் என்ன செய்வாங்க, கடன் வாங்கி எப்படியாவது போயிடணும் அப்படின்னு. கடன் வாங்கி அப்படிலாம் கட்டாய கடமை அப்படின்லாம் சொல்லலை. அதை நம்ம செய்யலாம். நமக்கு வசதி இருக்குது, உடலும் நல்லா இருக்குது அப்படின்னா போய் செய்யலாம். கடன் வாங்கி தான் செய்யணும் அப்படின்னா இஸ்லாம் உங்களை சொல்லலை. கடன் வாங்கி செஞ்சு கடனில் வீழ்ந்து போகிறத விட நம்ம நினச்சாலே ஒரு நன்மை. ஹஜ்ஜிக்கு போகணும், உம்ரா செய்யணும், அந்த நினைப்பு இருந்தாலே இறைவன் நமக்கு நன்மையை தருவான். ஒரு தவறு என்பது செஞ்சால் தான் அதற்கு எழுதுவானாம், நன்மையை நினச்சாலே எழுதிடுவானாம். அப்படிப்பட்ட கருணையாளன் நம்மளுடைய இறைவன், நம்ம படைத்த இறைவன் அவ்வளோ கருணையாளன். அதனால் நீங்கள் வசதி வாய்ப்பு இருந்தால் நம்ம ஹஜ்ஜி செய்யலாம். இந்த 5 கடமை தான் இஸ்லாம் சொல்லப்படுது. கலிமா, தொழுகை, நோன்பு, சக்காத், ஹஜ்ஜி. இந்த 5 விஷயங்களையும் முஸ்லீம்கள் ஃபாலோ பண்ணணும், கரெக்டாக இருக்கணும், தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படிங்கிறது முக்கியமாக சொல்லுது. இன்ஷா அல்லாஹ் இறைவனுடைய கிருபையில் இதை நீங்களும் நானும் பின்பற்றி அல்லாஹ் நமக்கு ஹஜ்ஜி செய்யக்கூடிய உம்ரா செய்யக்கூடிய பாக்கியத்தை நம்ம அனைவருக்கும் கொடுக்கட்டும். இன்ஷா அல்லாஹ்.
அல்ஹம்துலில்லாஹ்.